இங்க முருகப்பெருமானே தன் வேலினால் குத்தி உண்டாக்கிய சக்தி தீர்த்தம் இருக்கு. சிவனை முருகன் பூஜித்த தலம் இது. நாக சர்பதோஷம் உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இங்க உள்ள திருக்குளத்துல மூழ்கி முருகனை தரிசித்தால் திருமண தடை நீங்கி சுபகாரியம் நடைபெறும் அப்படின்னு நம்பப்படுது. இங்க சிவன் சன்னதிக்கு பின்புறம் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தராங்க. இது சிவனுக்குரிய தலம் அப்படின்னாலும் இவரே விசேஷ மூர்த்தியா வணங்கப்படுறார். சுவாமி மணக்கோலத்துல குமரனாக இருக்கிறதுனால செவ்வாய் தோஷத்தினால திருமண தடை ஏற்பட்டவங்க இவரை வழிபட தோஷம் நீங்கி நல்ல வர அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வழக்கமா ஒரு பாதம் தூக்கி நடனமாடும் கோலத்தில் காட்சி தரும் நடராஜரை இங்க காலை தூக்காத கோலத்தில் தரிசிக்கலாம். இது நடனமாடுவதற்கு முந்திய நிலையாகும். இதனால இவருடைய சடாமுடியும் முடியப்பட்ட நிலையிலே இருக்குது. இவருக்கு சதுரதாண்டவ நடராஜர் என்று பெயர். இங்க வைகாசி விசாகம், கந்தசிஷ்டி திருவிழா, அதாவது சூரசம்ஹாரம், பங்குனி உத்தரம், தைப்பூசம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கும். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், குமாரவயலூர். இது திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவுல 25 நிமிட பயண தூரத்துல அமைஞ்சிருக்கு.